அனைவருக்கும் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். கொஞ்ச நேரம்தான். அந்த நேரத்தில் ஒரு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும்படியாய் விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நெகேமியா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளவோம். இந்த நெகேமியாவை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரனா என்ன? ராஜாவுக்கு மது ஊற்றி கொடுத்து அதை டேஸ்ட் பண்ணி அதை கொடுக்கிறவன். ஒருவேளை அதில் ஏதாவது விஷம் கலந்துருச்சுன்னா முதலாவது யார் மறிப்பான்? பானபாத்திரக்காரன் தான் மறிப்பான். ஸோ அப்படிப்பட்ட வேலையில் இருந்ததான நெகேமியாவின் ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன் என்று சொல்லி நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். இப்படி நெகேமியா ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியராய், தேவனுடைய ஊழியராய் காணப்படுகிறார். இந்த 70 வருட நாடு கடத்தப்பட்ட அனுபவத்திலே 3 முறை இந்த பாபிலோனியர்கள் நேபுகாத் நேச்சார் ராஜாவினால் 3 முறை நாடு கடத்தப்பட்டார்கள். இந்த 3 முறை நாடு கடத்தப்பட்ட பின்பு 3 தவணையாக திருப்பி அனுப்பப்பட்டார்கள். 70 வருஷத்துக்கு பிறகு 3 தவணையாக திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அந்த 3வது முறை தவணையாக திருப்பி அனுப்பப்படுகிற கூட்டத்திலே ஒருவர் தான் இந்த நெகேமியா. முதலாவது தவணையில் போனவர் செருபாபேல், 2வது தவணையில் போனவர் எஸ்ரா, 3வது தவணையில் போனவர் நெகேமியா. செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். எஸ்ரா அங்கே இருக்கிறதான ஒரு நியாயாதிபதியாய் அங்கே காணப்பட்டார். அவர்களை விசாரிக்கிற தலைவனாய் காணப்பட்டார். நெகேமியா இடித்து கிடந்த அலங்கத்தை கட்டும்படியாய் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இப்போ அந்த 3வது முறையில் செல்வதற்கான இந்த மனுஷன் இருக்கும் பொழுது அவனுடைய உறவினரான ஒருவர் மூலமாக அவர்களுடைய ராஜ்யத்திலே நடத்தப்படுகிற தன் சகோதரனாகிய ஆனானி கிமு 445 வருடங்களுக்கு முன்பதாக நெகேமியாவின் சகோதரனாகிய அனானி என்கிறவனுடைய வார்த்தையினால் எருசலேமுடைய தற்போதைய சூழ்நிலையை கேட்ட நெகேமியா அதிர்ந்து போகிறார். எருசலேமின் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் என்றும், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்றும், அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஆனானி சொல்வதை கேட்ட நெகேமியாவினால் தூங்க முடியவில்லை. அதிர்ச்சியும் மகா துக்கவுமாய் காணப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த நெகேமியா நினச்சிருந்திருப்பார், ஐயோ நாங்கள் தான் இங்கே அடிமையாக இருக்கிறோம், ரெண்டு தவணையாக போனவங்கள்லாம் தன்னுடைய சொந்த நாட்டில் சுபிட்சமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு வந்த செய்தியோ வித்தியாசமான செய்தியாக இருந்தபடியினாலே அவருக்கு அவருடைய இருதயத்தை பாதிக்கிற வண்ணமான செய்தி அவருக்கு கடந்து வந்தது. ஒரு உண்மையான யூதனுக்கு தன்னுடைய மண், மக்கள், தேவாலயம், இப்படிப்பட்டதான தேவன் தந்த ஆசீர்வாதங்களை மிகுந்த மரியாதையுடன் நடத்துவது, பாவிப்பது அவருடைய வழக்கமாய் காணப்பட்டது. தான் சொந்த காரியங்களை காட்டிலும் தேவனுக்கடுத்த காரியங்களிலே யூதர்கள், அதாவது சரியாய் நடக்கிற யூதர்கள் தன்னை காட்டிலும் மேன்மையாக எருசலேமை எண்ணினார்கள். அதனால தான் தானியேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எருசலேமின் நோக்கி பலகணிகள் திறந்திருக்கத்தக்கதாய் அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நெகேமியா ஆண்டுடைய சமூகத்தில்
அவன் செய்கிற விண்ணப்பத்தை தான் இந்த 1ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிற விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடியும். ஏன் சொன்னால், அவன் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நெகேமியா சுகமாய் ராஜா அரண்மனையிலே பானபாத்திரக்காரனாய் காணப்படுகிறான். அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் குறைவு, அதாவது தேவ ஆலயத்தை குறித்தும் எருசலேமின் அலங்கம் இடிந்து கிடக்கிறதை குறித்தும் தன் மக்கள் அங்கே அதிகமாய் துன்பப்படுகிறார்கள் என்பதை கேட்ட உடனே அவனால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. இதுதான் ஒரு செப வீரனின் ஒரு காரியமாய் காணப்படுகிறது. தன்னுடைய ஜனங்களை குறித்தோ, தங்களுடைய சபையை குறித்தும், தன்னுடைய ஆலயத்தை குறித்தும், தான் இருக்கிற தேசத்தை குறித்தும் தவறான ஒரு காரியம் அவனுக்கு கேள்விப்பட்ட உடனே அதை குறித்து பாரம் உள்ளவனாய் நெகேமியா மாறினான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமும் விருப்பமுமாய் காணப்படுகிறது. ஒரு நல்ல யூதருக்கு எருசலேமை குறித்த நலவாழ்வு, எப்போ எருசலேமை ஆசீர்வதிப்பது, எருசலேமுக்கு சமாதானம் உண்டாவது என்று சொல்லி அவர்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார்களாம். ஷாலோம் என்று சொல்லி வாழ்த்துவார்களாம். இந்த இடத்துல இந்த மன்றாட்டு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மன்றாட்டாய் காணப்படுகிறது. பாருங்க, என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷர்கள் யூதாவில் வந்தார்கள். நான் நல செய்தியை விசாரிக்க பொழுது அங்கு காணப்பட்ட தீங்கை எனக்கு சொன்னார்கள் என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த ஜெபத்திலே 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு முன்பதாக ஒரு பானபாத்திரக்காரனால் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை அரசாங்கத்தில் நல்ல உயர் பதவியில் இருப்பாங்கன்னு சொன்னால், தானியேல் போல, ஷாத்ராக் மேஷாக் போல உயர்ந்த பதவிகளை இருப்பாங்கன்னு சொன்னால் ராஜாவின் இடத்துல போய் சொல்லுவதை எளிதாக கேட்கலாம். ஆனால் பானபாத்திரனுடைய காரியமோ ராஜாவுக்கு அந்த எடுபடி வேலை செய்வது மாத்திரம்தான். அதை வச்சு ராஜா என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். இப்போது கலெக்டருடைய பியூன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கலெக்டர் எல்லா காரியங்களும் கேட்பாரா? ஆனால் ஆர்டிஓவோ இல்லை அங்கே இருக்கிற தாசில்தாரோ ஏதோ ஒரு காரியத்தை சொன்னால் அவர் சொல்கிறது சரியாக இருக்குன்னு சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. இதே சூழ்நிலை தான். ஆனால் இந்த நெகேமியா தான் வைத்திருந்த நம்பிக்கையை மாத்திரம் அவன் விட்டுவிடவில்லை. தான் பானபாத்திரக்காரன் என்று சொல்லி அவன் உணர்ந்திருந்தாலும், என் தேவன் என்ன பண்ணுவார், பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் எனக்கு நன்மையானதை செய்வார் என்று சொல்லி அவனுக்குள்ளாய் ஒரு விசுவாசம் காணப்பட்டது. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்க்கும் பொழுது சொந்த வேலை, அவனுடைய சொந்த வேலை எப்படி இருக்கணும்னு சொன்னால், ராஜாவின் இடத்துல போகும் பொழுது முக மலர்ச்சியோடு கூட சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், தன்னுடைய வேலையை செய்யணும். அதுதான் அவனுடைய வேலை. ஆனால் எருசலேமுக்காக தனது முகம் துக்கித்தவனாக ராஜாவின் முன்பு நிற்கிறான். ஆகிய முதலாவது குணத்தை பார்த்தோம் சொன்னா, தான் சொந்த அலுவலை காட்டிலும் தேவனுக்கென்று செய்கிற பணி மேலானதானக அவன் கருதினான். நம்ம சில சமயம் உபவாசம் இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் பூத்து போகும், நம்முடைய முகம்லாம் வாடி போகும், இல்லைனா தூக்க கலக்கம் இருக்கும். அதை மறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய உபாயங்களை செய்து என்ன பண்ணுவோம், வெளியே தெரியாமல் காண்பிப்போம். ஏன்னு சொன்னால் நம்மளை கேட்டுருவாங்களோன்னு சொல்லி பயம் நமக்கு இருக்கும், இல்லைனா சோர்வு நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் ராஜாவின் முன்பு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு காணப்பட வேண்டிய பானபத்திரக்காரன். அவனோட வேலையே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை தான். நம்ம இந்த லுல்லு மாலுக்குள்ளே போகும்போது வண்டியை காரை கொண்டு போனோம்னா 2 கையை எடுத்து அந்த கேட் கீப்பர் வணக்கம் போடுவான், பார்த்துருக்கீங்களா? நம்ம யாருன்னே தெரியாதா சிலவங்களுக்கு, நம்ம அவங்களோடு கூட தாழ்ந்த நிலையிலோட காணப்படும். காரில் வராருன்னு சொல்லிட்டு நமக்கு வணக்கம் போட 10 பேர் பார்த்துருக்குறீங்க. அவனுடைய வேலை என்ன பண்ணுற வேலை, வர்றவங்களை வரவேற்க வேண்டிய வேலை. யாராக இருந்தாலும் வரவேற்க வேண்டிய வேலை. அந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன சொந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய முகத்தில் காண்பிக்கக்கூடாது. ஆனால் அதே சூழ்நிலை இருக்கிற இந்த நெகேமியா துக்க முகத்தோடு கூட செல்லுகிறான். அதுதான் ஒரு நல்ல யூதன் தன்னுடைய சொந்த காரியங்களை காட்டிலும் தேவனுக்கு எடுத்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பான் என்பது இதிலிருந்து கற்றுக்கொள்கிற முதல் பாடம். அப்போது நாம்
எப்படி காணப்படுகிறோம்? தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நாம் சொந்த அலுவல்கள் மேலாக காணப்படுகிறதா, அல்லது தேவனுடைய அலுவல்களை சொந்த அலுவலாக நாம் பாவிக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும்படியாய் விரும்புகிறேன். ரெண்டாவது, இவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்ட இந்த ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது 2-3 காரியங்களை இவைகளிலே நாம் பார்க்க முடியும். அதாவது கிறிஸ்து, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்கிறதான நிலைமை நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஊழியம் செய்கிற நமக்கு நான் அல்ல கிறிஸ்து என்கிறதான நெகேமியாவின் அனுபவம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். முதலாவது நம்ம இதை பார்க்கும் பொழுது ஜெபத்தின் மையமாக தேவன் உயர்த்தப்பட வேண்டும் என்பது நெகேமியாவின் ஜெபத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். அதில் பாருங்க, பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரவுமான தேவனே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தையும் தேவனுக்குரிய கனத்தையும் தேவனுடைய மகிமையையும் முதலாவது சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதாவது அவனுக்கு பிரச்சனை தெரியும், தன்னுடைய ஜனங்களுக்கு பிரச்சனை என்பது அவனுக்கு தெரியும், தனக்கும் அதனால மனமடிவு என்பது அவனுக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய ஜெபத்தை அவன் தொடங்கும் பொழுது அவனுடைய பிரச்சனையையோ அவனை குறித்தோ தனக்குரிய காரியங்களை குறித்து மையப்படுத்தாது முதலாவது தேவனை மையப்படுத்துகிற அனுபவம். அதாவது கிறிஸ்துதான் நமது மையமாக இருக்க வேண்டும். ஜெபத்தின் அடிப்படையில் கிறிஸ்து மையமாக காணப்படும். முதலாவது அவன் செய்தது பிரச்சனைகளை மையப்படுத்தி அல்ல, ஆனால் தேவனை மையப்படுத்தி. அப்போ நம்ம ஒருவேளை கேட்கலாம், புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தேவைகளை தானே சொல்கிறாங்க, அது சரியா தப்பா என்று சொல்லி கேள்வி நமக்குள்ளே எழலாம். ஒருவேளை புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சில சகோதர சகோதரிகள் ஆரம்பித்தோடனே, ஆண்டவரே எனக்கு நல்ல அதை செய்யுங்க இதை செய்யுங்க சொல்கிறாங்களே, அது சரியா தவறா என்ற கேள்வி நமக்குள்ளாய் எழலாம். ஒருவேளை குழந்தை பருவத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படி செய்வதனால் ஒரு தவறும் அல்ல. ஏன்னா ஆண்டவரை தெரிந்தவர்கள், ஆண்டவரை சரியாய் தெரியாதவர்கள், அது முதல்ல துவக்கத்தில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், அது ஜெபத்தின் வரமுறைகள் தெரியாது, அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க, அது தவறல்ல. ஆனால் வளர்ச்சி அடையும் பொழுது அந்த ஜெபத்திலும் மாறுதல் காணப்பட வேண்டும். இந்த நெகேமியாவின் ஜெபத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டியது அதுதான். தேவனை, நம்முடைய பிரச்சனைகளை அல்ல, நம்மை அல்ல, நம்முடைய தேவனை மையப்படுத்தி ஆரம்பிக்கிற ஒரு ஜெபமாய் காணப்பட வேண்டும். அப்போ இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. எது ஆவிக்குரிய வளர்ச்சியின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய ஜெபம் தேவனை மையப்படுத்தி, அவருடைய மகத்துவங்களை மையப்படுத்தி, அவருடைய கர்த்தத்துவத்தை மையப்படுத்தி, அவருடைய வல்லமையை மகிமைப்படுத்தி, அவருடைய பரிசுத்தத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய ஜெபங்கள் காணப்பட வேண்டும். அதனால தான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய மகத்துவங்களை விவரிக்கிறதான காரியங்களை நாம் பார்க்க முடியும். அப்போ பாருங்க, அடுத்ததாக பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இரண்டாவதாக நெகேமியாவின் வார்த்தைகளிலே பாவ அறிக்கை இரண்டாவதாக வருகிறது. பாவ அறிக்கை இரண்டாவதாக வருகிறது. இந்த 70 வருடங்களிலே பாபிலோனிலே பிறந்த இந்த நெகேமியா ஒருவேளை அவன் தகப்பன் செய்த பாவத்தை செய்தானா என்றால் இல்லை. அவன் தகப்பன் செய்த பாவத்தின் நிமித்தமாய், அவனுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இவர்கள் அடிமைப்பட்டு பாபிலோனிலே அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் அவனுடைய ஜெபம் எப்படி காணப்படுகிறது? நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். he include himself in the prayer. இரண்டாவதாக தன்னுடைய பாவங்களுக்காக தன்னையும் இணைத்து பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற நெகேமியாவின் தாழ்மை மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. பாருங்க, முதலாவது தேவனை மையமாக, இரண்டாவது தன்னை தாழ்த்தி. அப்போ 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உமது அடியாரியாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகல் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு முன்பாக விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற, ஜனங்களின் பாவங்களை அறிக்கையிடுகிற
ஒரு ஊழியன், ஜனங்களின் பாவத்திற்காக தேவனுடைய திறப்பின் வாசலிலே நிற்கிறதான ஒரு ஜெப வீரன். அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பாருங்க, இங்க இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கோ எருசலேமின் சூழ்நிலைக்கோ எஸ்ரா காரணம் அல்ல. எஸ்ரா இந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய பாபிலோனிலே பிறந்த ஒரு மனிதன், பானபாத்திரக்காரனா வேலை பார்த்துட்டு ஒரு வாலிபன், ஒரு 30-35 வயதுக்குள்ளா இருக்கிற ஒரு வாலிபன், இப்போ 70வது வருஷத்தின் கடைசி நாட்கள் என்று கொண்டிருக்கிறான். இந்த அடிமைத்தனத்தின் பிறந்த இந்த வாலிபன் முன்னார் செய்த பாவங்களுக்கு இவனுக்கு எந்த பங்குமே கிடையாது. ஆனாலும் நானும் என் வீட்டாரும், அதாவது நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி அறிக்கையிடுகிறான். யாத்ராகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுதுல, பிதாக்கள் செய்தவற்றை கீழ்ப்படியாத பிள்ளைகளும் சுமக்க நேரிடும் என்கிற பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணத்தை மறக்கவில்லை. அவன் இருக்கிறது எங்க? அடிமைத்தன வீட்டில், பாபிலோன்ல. ஆனால் எருசலேமை குறித்த கரிசனை, அவன் எருசலேமில் பிறக்கல, எருசலேமை பார்க்கல. ஆனால் இங்கிருந்து சென்று விசாரித்து வந்த தன்னுடைய சகோதரனும் அவனோடு கூட வந்த நண்பர்களுடைய பேச்சை கேட்டவுடனே எருசலேமை குறித்ததான பாரம் அவனுக்குள்ளாய் உண்டாயிற்று. அநேக நேரங்களில் அநேக காரியங்களை நம்ம பார்க்க மாட்டோம், செய்திகளை கேட்போம். கேட்பதினாலும் நமக்கு என்ன பண்ணணும்? பாரங்கள் உண்டாக வேண்டும். பார்த்தா தான் எனக்கு பாரம் உண்டாகும், பார்க்கலன்னு எனக்கு பாரம் உண்டாகாது என்று சொல்ல நமக்கு சாக்கு போக்கு கிடையாது. செய்தியை கேட்டவுடனே எருசலேமுக்காக அவன் அழுதான். அப்போ 2வது காரியம், அவன் பாவம் செய்தோம் என்று சொல்லி தன்னையும் உட்படுத்தி தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியே அவன் சொல்லிட்டு வருகிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஆண்டவர் இடத்துல சொல்கிறான். நீர் எங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள் என்றால் உங்களில் தள்ளுண்டு போனவர்களை வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கும் அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீருடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தருளும். வாக்குத்தத்தத்தை அவன் நினைக்கிறான். நிறைய நேரங்களில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நாம் நினைப்பதில்லை. 3வதாக, இது மிக முக்கியமான ஒரு காரியம், தேவன் தந்த கட்டளைகளை மறவாதவர்களாக தன் வார்த்தைகளை கவனமாய் பேசுகிற நெகேமியா தன்னுடைய வார்த்தையை கவனமாக பேசினா. அதாவது தேவ உறவு புதுப்பிக்கப்பட்ட உயர்வான நிலையில் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். பாருங்கள், 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினால் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. அதாவது எருசலேமில் இருக்கிற அந்த ஜனங்களை இவங்க தான் நீங்கள் மீட்டு கொண்ட ஜனம். உமது போங்கிய பயத்தினாலும் பயங்கரமான உம்முடைய வலது கரத்தினாலும் பார்வோனிடத்திலிருந்து மீட்டுக்கொண்ட உமது ஜனம் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிறான். மோசேயிடம் வாக்குத்தத்தை சொன்ன வசனங்களை சொல்லி கிளைம் பண்ணுகிறான் அனுபவம். ஆண்டவர் சொல்கிற காரியங்களை மறந்து போகிற தேவன் அல்ல. ஆனாலும் தேவனிடத்தில் அவர் சொன்னதை தன்னுடைய நினைவில் வைத்து தேவனிடத்தில் மன்றாடுகிற ஒரு காரியம். அப்போ இந்த ஜெபங்கள் வேதத்தின் அடிப்படையிலே காணப்பட்டது. நெகேமியாவின் ஜெபம் வேதத்தின் அடிப்படையில் காணப்பட்டபடியினால ராஜாவின் இடத்திலிருந்து அவனுக்கு என்ன கிடைச்சது? தயை கிடைத்தது. உடனடியாக என்ன கிடைச்சது? ஆன்சர் கிடைத்தது. உடனடியாக. ஏன் துக்கமாக இருக்கிறப்பா? 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். ஏன் துக்கமாக இருக்கிறா என்று சொல்லி. உனக்கு வியாதி இல்லையே. அப்போ நான் நினைக்கிறேன், ஒரு நாள் அவன் லீவ் எடுத்துருக்க மாட்டான். வியாதி நம்ம லீவ் எடுத்துருவோம்ல, தலைவலி காய்ச்சலாம் நம்ம லீவ் எடுத்துருவோம். ஆனால் இந்த மனுஷன், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து துக்கமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே வெளியே வேறொன்றும் அல்ல. அப்போ ராஜா அவனை கவனித்திருக்கிறான். ராஜா ஒவ்வொரு நாளும் கவனித்திருக்கிறான். இந்த பிரதான பானபாத்திரக்காரன் எப்போதும் இருக்கிறதை கவனித்திருக்கிறான்.
பாருங்க, துக்கமுகமாக இருப்பதின் காரணம் என்ன? உனக்கு வியாதி ஒன்றும் கிடையாதப்பா, உடைய ஒரு நாள் லீவ் லெட்டர் கொடுத்ததே இல்லையா, இன்னைக்கு நீ லீவிற்கு என்ன துக்கமுகமாக இருக்கிறாய் என்று சொல்லி அப்பந்தான் காரியத்தை சொன்ன உடனே கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்து விடுதலையை கொடுத்தார். அப்போ கிறிஸ்து நமக்காக செய்ததை மையமாக கொண்டிராத ஜெபங்கள் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் போல மாறிவிடும். புல்லுக்கு சும்மா போட்டோம்னா என்ன ஆகும்? புல்லு சும்மா வளர்ந்துட்டு அதனால் யாருக்கும் பயன் இருக்கா? கிடையாது. அப்போது கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஜெபங்களாய் மாறட்டும். நம்மை இன்க்ளூசிவ் ஜெபங்களாய், பாவத்தில் அறிக்கை செய்யும் பொழுது நம்மையும் அதில் இணைத்துக் கொள்கிற ஒரு ஜெபமாய் மாறட்டும். பாருங்க, இப்படிப்பட்ட வேலையில் இருந்த எருசலேமில் மதிலை கட்ட வேண்டும் என்று தான் நினைத்திருந்தாலும் வெறும் பானபாத்திரக்காரனால் ஒன்றும் செய்ய இயலாது என்று தெரிந்திருந்தும் நான் நம்புகிற யெகோவா எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ராஜா முன் உண்மையாக சொன்ன காரியம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தயவு கிடைச்சது என்று சொல்லி பார்க்க முடியும். பயப்பட வேண்டும் விரும்புகிற அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதற்காக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். யோசித்து பார்ப்போமா? இந்த எஸ்ரா நெகேமியா புஸ்தகங்கள் இரட்டை புஸ்தகங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த புஸ்தகத்தை எழுதினது எஸ்ரா என்று சொல்லுகிறார்கள். எஸ்ரா நெகேமியா புஸ்தகம் ஒரே புஸ்தகமாக இருந்தது. அதை காலத்துக்கு பின்பு பிரிக்கும் பொழுது 2 புஸ்தகங்களாக பிரித்தார்கள். நாளாகம புஸ்தகத்தையும் எஸ்ரா எழுதியிருக்கிறார். நாளாகம புஸ்தகம் எஸ்ரா நெகேமியா அந்த புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் தான் எழுதி வைத்தோன் என்று சொல்லி எங்கேயும் சுவடுகள் கூட படாமல் எழுதப்பட்ட புஸ்தகங்கள், தனக்கென்று ஒன்றை வைக்காமல் எழுதப்பட்ட புஸ்தகங்கள். இந்த புஸ்தகங்கள் பின்பு அது 2 புஸ்தகங்களாக மாறியிருக்கிறது. இந்த நாளிலே நெகேமியாவின் ஜெபம் நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிற ஜெபமாய் மாறட்டும். கண்களை மூடுவோமா? அவனுடைய சமூகத்தில் அப்பா என்னுடைய ஜெபமோ இப்படிப்பட்ட ஒரு ஜெபமாய் மாறணுமா கூட செபிக்கிற ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஜெபமாய் கர்த்தாவை நீங்கள் மாற்றணுமா கூட செபிக்கிற ஆண்டவரே, அவனுடைய சமூகத்தில் செபிப்போமா? கர்த்தரால் வந்த வார்த்தைகளை உடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்டுக்கொள்ள நல்ல பிதாவே.